ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூலி. இது எழுதினவங்க முல்க்ராஜ் ஆனந்த். இவர் ஒரு ஃபேமஸ் இந்தியன் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் ஆல்சோ poet. இவரை வந்து ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் இங்கிலீஷ் நாவல் அப்படின்னும் சொல்லுவாங்க. சாகித்ய அகாடமி அவார்ட், பத்மபூஷன் அவார்டு இது எல்லாமே ரிசீவ் பண்ண ரொம்பவே ஃபேமஸான ஒரு இந்தியன் ஆத்தர். இந்த பர்டிகுலர் நாவல் இது வந்து இவரோட செகண்ட் நாவல். ஃபர்ஸ்ட் அன்டச்சபிள் அப்படின்ற ஃபேமஸான ஒர்க் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. லேட்டர் கூலி அப்படின்ற இந்த நாவலை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு 1936. ஸோ இந்த நாவல் வந்துட்டு ஒரு க்ரனாலஜிக்கல் ஜேர்னி. ஒரு 1 இயரில் ஒரு பையனோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு, ஒரு 14 இயர்ஸ் டீனேஜ் பாயோட லைஃப்பில் அவன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அப்படின்றத வந்துட்டு ரொம்பவே இமோஷ்னலி கன்வே பண்ணியிருப்பாரு. ஸோ செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல இந்தியாவில் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். காங்க்ரா ஹில்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அர்பன் கயோட்டிக் ஏரியாவான பாம்பேல நிறைய இடங்கள் சொல்லியிருப்பாங்க. தென் முடியும் போது கேபிட்டல் ஆஃப் சிம்லாவில் கொண்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடத்துக்கும் அந்த ப்ரொட்டகானிஸ்ட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1930s வந்துட்டு இந்தியாவோட கண்டிஷன் என்ன மாதிரி இருந்துச்சு, அந்த இண்டஸ்ட்ரியல் growth வரும்போது ஹியூமன் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த கூலி அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இது ஒரு மோசமான வேர்ட் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அன்ஸ்கில்டு மேனுவல் லேபர்ஸ். ஸோ ஒரு மெஷினால் எல்லாமே பண்ண முடியும் இருக்கிற சமயத்தில் ஒரு மேனை வந்து நம்ம அன்ஸ்கில்டு பர்சனாக தான் பார்க்குறோம். அவன் எவ்வளோ ஒர்க் பண்ணாலுமே அவனை யூஸ்லெஸ்ஸாக பார்க்குறோம். கூலி அப்படின்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு இழிவான ஒர்க்காக நினைக்கக்கூடிய அந்த சொசைட்டியில் ஒரு பையன் அந்த ஒர்க் பண்ணிவிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட ஜான்ரா எந்த கேட்டகரிக்குள்ளே வருது அப்படின்னா, ஒரு ப்ரொட்டஸ்ட் லிட்ரேச்சர்னு சொல்லலாம். ஏன்னா நேச்சுரலாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே கேபிட்டலிசமோட அந்த ஒரு டீஹியூமனைசிங் எஃபெக்ட். ஒரு மனுஷனாக மதிக்க தெரியாத நிறைய முதலாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள ஹைலைட் பண்ணுற மாதிரியும், கலோனியலிசம், கேஸ்ட் சிஸ்டம், இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒழிக்கப்படணும்னு நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ரொம்பவே போல்டாக பேசியிருப்பாங்க. ஸோ ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். இவர் வந்து ஒரு 14 வயசு இருக்கக்கூடிய ஒரு யங் பாய், ப்ரொட்டகானிஸ்ட். ரொம்பவே யங் அண்ட் ஆல்சோ எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு இன்னசென்ட் ஆஃபன். ஓகேவா. தயாராம் அப்படின்றவங்க முன்னாவோட கிரீடி அண்ட் ஆல்சோ ஹார்ட்லெஸ்ஸான ஒரு அங்கிள். தென் குப்தா சார் அப்படின்றவங்க ஒரு கம்பேஷனேட்டான பேங்க் கிளர்க்காக இருப்பாங்க. ஷாம் நகர் அப்படின்ற ஒரு இடத்துல கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் பிபிஜி அப்படின்றவங்க இந்த குப்தா சொன்னேன் இல்லையா, அவரோட இல் டெம்பர்ட் அண்ட் ஆல்சோ அப்யூசிவான ஒரு ஒய்ஃப். ரொம்ப மோசமான ஒரு கேரக்டராக கொடுத்துருப்பாங்க. தென் பிரபா தயால் அப்படின்றவங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பிக்கல் ஃபேக்ட்ரியோட ஓனர். தென் கன்பட் அப்படின்றவர் வந்துட்டு இந்த பிரபா சொன்னா இல்லையா, அவர்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்ஹானஸ்டான பிஸ்னஸ் பார்ட்னர். தென் ரட்டன் அப்படின்றவங்க ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஆல்சோ ரிபல்லியஸான ரெஸ்லர் அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு ஃபேக்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் ஹரி அப்படின்றவங்க முன்னாவோட சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஃபெல்லோ லேபர். இவர் பாம்பேக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. தென் மிஸ்ஸஸ் மெயின் வேரிங் அப்படின்றவங்க ஆங்கிலோ இந்தியன் விமன். சிம்லாவில் இவங்களை மீட் பண்ணுவாங்க. தென் மோகன் அப்படின்றவர் வந்துட்டு ஃபைனல் டேஸில், இந்த அப்படின்ற பர்சனோட லைஃப்பில் ஃபைனல் டேஸில் மோகன் அப்படின்ற கேரக்டர் அவரோட கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டோரி பிகின் ஆகும்போது காங்க்ரா ஹில்ஸ் அப்படின்ற ஒரு ஹில்ஸில் 14 வயசு இருக்கக்கூடிய மூனோ அப்படின்ற ஒரு பையன் ரொம்பவே கேர்ஃப்ரீயான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனோட ஆண்ட் அண்ட் அங்கிளோட தான் இப்போ அவன் வாழ்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகுது. தயாராம் அப்படின்றது தான் அவனோட அங்கிள். எதுக்காக அப்படின்னா, அவனோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போகிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஹார்ட் பிரேக். ஏன்னா அவரை வந்து அவரோட லேண்டை வந்து ஒரு பர்சன் ஏமாற்றி அவர்கிட்டேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ பொழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த மனுஷன் இறந்து போயிடுவார். ஸோ அவரோட ஒய்ஃபும் கொஞ்ச நாளில் இறந்து போனதுனால பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிற முன்னோவை வந்து அவனோட அங்கிள் தான் டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகும். ஆனால் தயாராமுக்கு வந்துட்டு முன்னோ ஒரு பேர்டன் மாதிரி தான் தெரியும். ஸோ இவனை வச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அவன் ஏதாவது ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் அவனுக்கும் எக்ஸ்ட்ரா நம்மளால் செலவழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோவை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த ஹில்ஸை விட்டு அனுப்பி வேறு ஏதாவது டவுனுக்கு போய் நீ ஒர்க் தேடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்படி தான் முன்னோ வந்து ஷாம் நகருக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா இவங்க அங்கிள் வந்து ஒரு இம்பீரியல் பேங்க்கில் வந்துட்டு பியூனாக ஒர்க் பண்ணுறாங்க. அதே இடத்துல இவனுக்கு ஏதாவது ஒர்க் கிடைக்குமான்னு தேடுறாங்க. அப்போ தான் முன்னோக்கு வந்து நேதுராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனோட வீட்டில், அவர் வந்து அந்த பேங்க்கில் சப் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறாரு. அவரோட வீட்டில் ஒரு ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சர்வெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவர் அங்கே அனுப்பிடுறாங்க. இப்போ முன்னோ வந்து இனிஷியலி அந்த வீட்டில் ஒர்க் பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த டவுன் செட்டிங் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த வீட்டில் ஜாலியாக இருக்கிறான். ஆனால் அந்த ராம் இருக்கிறார் இல்லையா, அவரோட ஒய்ஃப் வந்து பிபிஜி அப்படின்றவங்க ரொம்பவே க்ரூயலான ஒரு விமன் அண்ட் ஆல்சோ எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். முன்னோவை எப்பவும் ரொம்ப
இல் ட்ரீட் பண்ணுவாங்க. வெர்பலி அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கலி அவன அப்யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவன வந்து பிக் இல்லன்னா பீஸ்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸால சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு டீனேஜ் பாய்க்கு இந்த மாதிரியான வேர்ட் சொல்லி கூப்பிடும்போது அவனுக்கு எவ்ளோ இன்செக்யூரா ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அவன் அவ்ளோ ஃபீல் பண்றான். இருந்தாலும் வேற வழி இல்ல. ஸோ அதனால அவங்க இறந்து தான் ஆகணும்னு சொல்லி சர்வை பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு நாள் என்ன ஆகுது அப்டின்னா, முன்னோக்கு வந்து புடிச்ச ஒரு வொர்க் அந்த வீட்ல அப்டின்னா, நேத்துராம்க்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கும். ஷெய்லா அப்டின்ற ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட இவன் எப்பவும் விளையாட்டு காமிச்சுட்டு அந்த பொண்ண என்டர்டெயின் பண்ணி ஜாலியா வச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைகிட்ட விளையாண்டுட்டு இருக்கும்போது, ஒரு நாள் முன்னவன் வந்து மங்கி மாதிரி ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்கா மாறி அவன் வந்து போய் அந்த குழந்தைய கடிச்சிடுறான். அவன் வேணும்னு பண்ணல. பட் அது வந்து விளையாட்டுக்கு பண்ணணும்னு பண்ணது. அந்த குழந்தை அழ ஆரம்பிச்ச உடனே ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இவன பயங்கரமா அடிக்கிறாங்க. வலி தாங்க முடியாம வீட்ட விட்டு இவன் ஓடி போயிடுறான். வெளிய ரோட்ல நின்னுட்டு இருக்கிற சமயத்துல நேத்துராம் வந்து ஒரு பிரிட்டிஷ் அஃபிஷியலோட அவர் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல தான் முன்னாவ பார்க்குறாரு. அவர் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கிறத பார்த்துட்டு அகைன் இவர் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. இப்போ முன்னு வந்து அகைன் அந்த வீட்ல வொர்க் பண்றான். இருந்தாலும் அவனுக்குள்ள நெறைய பயமும், பதட்டமும் இருந்துட்டே இருக்கு. தென் ஆல்ரெடி அவன் நெறைய அடி வாங்கி பயத்துல இருக்கிற அந்த சமயத்துல, ஒரு நாள் ஆக்சிடென்டலா ஒரு ப்ரீஷியஸான ஒரு டீ கப் செட்ட வந்து அவன் உடைச்சிடுறான். இத பார்த்த உடனே ராமோட ஒய்ஃப்க்கு அவ்ளோ கோவம் வருது. அந்த லேடி பயங்கரமா அவன திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஸோ அந்த மொமெண்ட் அவன் ரியலைஸ் பண்றான். இந்த லேடி வந்துட்டு நம்மள ஒரு டாக விட கேவலமா ட்ரீட் பண்ணுது அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா அவன் வந்து வீட்ட விட்டு ஓடி போயிடுறான். இப்ப எங்க போறதுன்னு தெரியாம ஒரு ட்ரெயின்ல ஏறிறான். டிக்கெட்டும் எடுக்காததுனால ட்ரெயினோட அந்த சீட்ல கீழ ஒளிஞ்சுட்டே அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அந்த ட்ரெயின்ல வந்த அந்த பிரபா தயாள் அப்படின்ற பிசினஸ் மேன், அவர் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சன். அவர் வந்து முன்னோவ மீட் பண்றாரு. அவன் வந்துட்டு அவனோட கதையெல்லாம் இவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே, நீ என்னோட சேர்ந்து தௌலத்பூருக்கு வந்துரு. அங்க ஒரு பிக்கல் ஃபேக்டரி நான் வச்சிருக்கிறேன். நான் ஒரு பிசினஸ் பார்ட்னரா இருக்கிறேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஸோ ஆல்ரெடி இருந்த மாஸ்டர் மாதிரி இல்லாம இவர் ரொம்ப கைண்டா இருப்பாரு. இவரோட ஒய்ஃபும் அதே மாதிரி ரொம்பவே நல்லா இவன ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இவனுக்கு பேரண்ட்ஸ் கிடையாதுன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இவன பார்த்துக்கிறாங்க. ஸோ அது வந்து இவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கு. ஸோ அந்த கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா அவன் சர்வை பண்ணிட்டு இருக்கிறான். பட் இந்த கைண்ட்னஸ் ஒரு பக்கம் அவனுக்கு சந்தோஷத்த குடுத்தாலும், அந்த வொர்க் அந்த ஃபேக்டரில அவனுக்கு இருக்கக்கூடிய வொர்க் ரொம்ப ஹெவியா இருக்கு. எமோஷனலி ஸ்டேபிளா இருக்கும்போது, பிசிக்கலி ரொம்ப சஃபர் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா, மேக்ஸிமம் ஒரு பெர்சன் 8 ஹார்ஸ் தான் ஒரு நாள் வொர்க் பண்ணணும் அப்படின்னா, இங்க எக்ஸ்ட்ரா நெறைய வொர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் ஆல்சோ வொர்க் பண்ற இடம் வந்து அண்டர் கிரவுண்ட். அங்க ஒரு பிளாக் ஹோல் மாதிரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில தான் இவன் வொர்க் பண்றான். அண்ட் ஆல்சோ அந்த இடம் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கிறதுனால, அங்க சர்வே பண்ணவே முடியல. அண்ட் ஆல்சோ அங்க இருக்கக்கூடிய ஸ்பைசஸ், அது ஒரு பிக்கல் ஃபேக்டரி இல்லையா? ஸோ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஃபெர்மென்டிங்காக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்மெல்லா இருக்கட்டும், அத ரிலீஸ் பண்ணக்கூடிய கேஸா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நேரம் இவனால அந்த இடத்துல சர்வே பண்ண முடியல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வேற வழி இல்ல, அங்க வொர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வொர்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ கன்பத் அப்படின்ற பர்சன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? கோட் ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் ஓகேவா? அவருக்கு வந்து இந்த பிரபா அப்படின்ற பர்சன பார்த்தா பயங்கரமா ஜெல்லசி ஆகும். எதுக்காக அப்படின்னா, இவர் ரொம்ப கைண்டா இருப்பாரு. எல்லாருக்கும் இவர ரொம்ப பிடிக்கும். ஸோ பிசினஸ்ல வந்து இவ்ளோ நல்லா அத ஹேண்டில் பண்றானே, எல்லாருக்கும் அவன பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மணி மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அப்சஷன்னால அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, ஃபேக்டரியில இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிடுறான். ஸோ சடனா பிசினஸ் வந்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகுது. கிரெடிட்டர்ஸ் எல்லாரும் வந்து குவெஸ்ஷன் பண்றாங்க. பிரபா மேல நெறைய பிரஷர். ஸோ அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பாயிண்ட்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துடுறாங்க. ஸோ கடன் தொல்லை அதிகமானதுனால போலீஸ் வந்து அவன அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. வேற வழியே இல்லாம தௌலத்பூர வந்து விட்டு அவன் போற மாதிரியான, அவனோட ஃபேமிலி மொத்தமா போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. இப்போ அகைன் அந்த ஃபேக்டரிய மூடுனனால முன்னோ வந்து தனியா விடப்படுறான். அவனுக்கு யாருமே இல்ல. அவன டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கும், அவனுக்கு வொர்க் குடுக்குறதுக்கும் யாருமே இல்ல. ஸோ அகைன் சர்வைவல்க்காக என்ன பண்ண அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு போர்ட்டர், கூலின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வேலை. இந்த அவங்களோட லக்கேஜஸ் எல்லாம் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பைசா குடுப்பாங்க. அந்த மாதிரி வொர்க் பண்றதுக்காக அதே ஊர்ல ஒரு கிரெயின் மார்க்கெட்ல போய் வொர்க்குக்கு ஜாயின் பண்றான். பட் நெறைய மூவிஸ்லயும் சரி, நெறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். இந்த வொர்க்குக்கு நெறைய பேர் இருப்பாங்க ஒரே இடத்துல. ஸோ அந்த காம்படிஷன்ஸ்க்கு மத்தியில ஃபியூ அனார்ஸ் ஜஸ்ட் நான் சாப்பிட்டா போதும் அப்படின்ட்டு அந்த சாப்பாட்டுக்காக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹெவியான பேக்ஸ் எல்லாம் அவன் தூக்கிட்டு போய் கொஞ்சம் அவனுக்கு காசு கிடைக்கிற மாதிரி வொர்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இப்படியே அவனோட லைஃப் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிலயும், எக்ஸ்ட்ரீம் சஃபரிங்ஸ்லயும் போயிட்டு இருக்கும்போது, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்கிட்டு இருக்கும்போது அவன ஒரு சிம்பத்தட்டிக்கான எலிஃபண்ட் ட்ரெய்னர் ஒருத்தர் மீட் பண்றாரு. அவர் எங்க வொர்க் பண்றாருன்னா, இந்த சர்க்கஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு இடத்துலயா மாத்தி மாத்தி சர்க்கஸ் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு டீம்ல உள்ள ஒரு பர்சன் வந்துட்டு முன்னாவ மீட் பண்றாரு. அவர் சொல்றாரு, "நீ என்னோட சேர்ந்து நாங்க பாம்பேக்கு இப்போ போறோம். நீங்க என்னோட வந்துட்ட அப்படின்னா, நான் உனக்கு வொர்க் தரேன்" அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே, வேற ஒரு சிட்டிக்கு நம்ம போக போறோம். அது ரொம்ப பெரிய சிட்டி. அதனால நமக்கு நெறைய வொர்க் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவனும் சந்தோஷமா அங்க போயிடுறான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த லக்ஸரியான லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்க்குறான். பட் ரியாலிட்டி அவனுக்கு அப்பதான் புரியுது. ஸோ என்னதான் பாம்பே வந்து ரொம்ப லக்ஸூரியஸா இருந்தாலும், எல்லாருமே ஒரு ஃபேன்சியான ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணாலும், பாவாடியில இருக்கக்கூடியவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அந்த ரோட் சைடுல தூங்கக்கூடிய
இருக்கக்கூடியவங்க அப்படியே தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு டெட் பாடிஸ் மாதிரி தான் அவங்களோட கண்டிஷன் இருக்கு அப்படின்றது அவனுக்கு புரிய வருது. தென் இவனுக்கு அங்க ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. ஹரி அப்படின்ற ஒரு பெர்சன். இவங்க 2 பேரும் சேர்ந்து வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ இவனுக்கு இருக்கிறதுக்கு வேற இடம் இல்லாம அந்த ஹரியோட வீட்டுக்கு போறான். அவங்க வீடு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல ஒருத்தர்ட்ட இருந்து ஒருத்தருக்கு டிசீஸ் உடனே பரவுற மாதிரி ரொம்ப சின்ன வீடா தான் இருக்குது. வேற வழி இல்ல அப்படின்றதுனால அவங்க வீட்ல ரெண்ட் ஷேர் பண்ணிட்டு அவங்க வீட்லயே அவன் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ முன்னு அண்ட் ஹரி 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சர் ஜார்ஜ் ஒயிட் காட்டன் மில் அப்படின்ற ஒரு மில்ல வந்து ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா எக்ஸாக்ட்லி அது ஒரு ஹெல் மாதிரி தான். அவ்வளோ ஒர்க் இருக்குது. அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய பீப்பிள் எல்லாருமே ரொம்ப இவங்கள இல்ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு அனிமல் மாதிரி அவங்க கிட்ட வேலை வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஜிம்மி தாமஸ் அப்படின்ற ஒரு பர்சன் ரொம்பவே கரப்டடான ஒரு சூப்பர்வைசர். ஓகேவா, அவர் வந்து இவங்க எல்லாரையும் ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறாங்க. லைக் பயங்கரமாக வேலை வாங்குறது, அவங்க கிட்ட லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ முன்னும் வந்து இது எல்லாத்தையுமே பார்க்குறான். எந்த அளவுக்கு அவங்கள ஒரு ஹியூமன் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்ற பேரில் மிஷின்ஸ் வந்ததுக்கப்புறமா மனுஷனாக மதிக்கிறதுக்கே எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. நிறைய லாங் ஷிஃப்ட் அவங்க வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. டேஞ்சரஸான மெஷின்ஸ் கிட்டலாம் அவங்க ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால அவங்க உயிரே போனாலும் அதை பற்றி யாருமே அங்கே கவலைப்பட போகிறதில்ல. அண்ட் கண்டினியூஸாக அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சம்டைம்ஸ் காரணமே சொல்லாமல் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவோம், ஸோ நீங்கள் வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களை அடிக்கடி த்ரெட்டன் பண்ணி அவங்க கிட்ட இருந்து உழைப்பை வந்து உறிஞ்சிட்டே இருக்கிறாங்க. இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாள் இவருக்கு ஒரு மென்டார் மாதிரி ரட்டன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அந்த பர்சன் ஒரு ரெஸ்லராக இருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ அந்த மில்லையும் ஒர்க் பண்ணுறாரு. அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா என்கரேஜ் பண்ணுறது, நம்ம இப்படி இருக்கணும், நம்மளோட ரைட்ஸுக்கு அகேன்ஸ்டாக நம்ம கொஸ்டின் பண்ணணும், இது எல்லாத்தையுமே சொல்கிறது அவர் தான். ஒரு பாயிண்ட்டில் வந்து அந்த மில்லோட மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஷார்ட் டைம் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷப்படுற அதே சமயத்தில் உங்களோட சம்பளத்தை வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயங்கர கோவம் வருது. ஏன்னா லாங் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்க யாருக்கும் சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுக்கல. அப்படி இருக்கும்போது ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணும்போது எதுக்காக சேலரியும் ரெடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ யூனியன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ முன்னோக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, கலெக்டிவாக ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது அதுக்கான ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சந்தோஷப்படுறான். ஆனால் இந்த ஸ்ட்ரைக்கை எப்படியாவது பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரூமர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஹிந்துஸ் வந்து முஸ்லிம்ஸோட குழந்தைங்களெல்லாம் கிட்னாப் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஸ்ட்ரைக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லி டிவைடாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்யூனல் ரயட் வந்து அங்கே கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒன்றா சேர்ந்து அவங்களோட சம்பளத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இப்போ அவங்களுக்குள்ளே 2 டீமாக பிரிஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வயலன்ஸ் எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ரொம்ப கயோட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. முன்னோக்கு என்ன பண்ணுறது, யார் கூட சேர்றது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே அவனுக்கு தெரியலை. ஒரு பாயிண்ட்டில் ஒரு லேடியோட காரில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன் விமன், மிஸ்ஸஸ் மெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடியோட காரில் போய் இவன் ஒளிஞ்சுக்கிட்டான். இவனை பார்த்து அந்த லேடி ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிறாங்க. தென் அவன் ரொம்ப பயந்து போயிருக்கிறான். அவனுக்கு நிறைய அடிபட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவங்களோட சேர்த்து ஷிம்லாக்கு இவனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவனை வந்து இவங்களோட பர்சனல் சர்வெண்ட்டாக வச்சுருக்காங்க. பர்டிகுலர்லி ரிக்ஷா ஓட்டுறதுக்கான ஒரு டிரைவர் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா, சிம்லா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் அவனுக்கு அங்கே இருக்குது. ஆனால் அங்கேயும் அவனுக்கு ஒர்க் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது. இவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாததை விட நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. இந்த மிஸ்ஸஸ் மெயின் அப்படின்றவங்க ஒரு சோஷியல் கிளைம்பர். ஓகேவா, ஸோ அவங்க என்ன மாதிரியான ஒர்க் இவனுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மவுண்டெயினுக்கு ஏறி போகணும். அந்த மவுண்டெயின் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கும். ரொம்ப நேரம் அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் அவ்வளோ ஹைட்டில் அந்த லேடியை வச்சு அழுத்தி ஓட்டிட்டு போகணும் அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ஒர்க் இல்லையா. இருந்தாலும் அவன் வந்து சரி ஓகே நம்மளோட கண்டிஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட்டிகிட்டே இருக்கிறான். ஒரு பாயிண்ட்டில் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது. இருமும் போதெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி டாக்டரை போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவனுக்கு டியூபர் க்ளோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காச நோய் வந்துருச்சு. ஸோ அவனோட லங்ஸாக இருக்கட்டும், அவனோட ஹார்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வீக் ஆகுது. ஏன்னா அவ்வளோ அவன் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறான். டீனேஜ் பாய் இவ்வளோ கடினமான ஒர்க் பண்ணும்போது அவனோட பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டிருக்கு. இருந்தாலும் வேறு வழி இல்லை, சர்வெண்ட்டாக அவன் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிசிக்கல் அண்ட் ஆல்சோ மென்டல் பெயின் எதையுமே அவன் கன்சிடர் பண்ணாமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போ அவனுக்கு அந்த டைமில் ஃப்ரெண்டாக இருந்த மோகன் அப்படின்ற பர்சன், அவரும் ஒரு ஃபெல்லோ ரிக்ஷா பில்லர் தான். ஓகேவா, அவரும் ரிக்ஷா ஓட்டுவார். அவர் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாரு, இந்த டைமில் இந்த வயசில் நீ இவ்வளோ ஒர்க் பண்ணுறது உன்னோட உடம்புக்கு நல்லதில்லை தம்பி. ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ ஒர்க் பண்ணு, ஹெல்த்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய இன்ஜஸ்டிஸை பற்றியும் அவர் சொல்கிறாரு. பட் இதெல்லாம் கேட்டாலும் அவனுக்கு வேறு வழி இல்லாதனால அவன் ஒர்க் பண்ணுறான். ஒரு பாயிண்ட்டில் அவனால் முடியாமல் அவன் இறந்து போகிறான். ஸோ 14 வயசில் அவனோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகி 15 வயசில் அவன் இறந்தே போயிட்டான். ஸோ ஒரு வருஷத்தில் ஒரு பையனால் இவ்வளோ ட்ராவல் பண்ண முடியுமா, இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண முடியுமா அப்படின்னா இந்தியாவில் இன்னும் சில பேரோட லைஃப் இப்படி தான் இருக்குது அப்படின்றத ரொம்பவே ரியலிஸ்டிக்காக அண்ட் ஆல்சோ ரொம்பவே இமோஷனலாக கன்வே பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.